மட்டன் சுவையை மிஞ்சும் அளவுக்கு ஒரு பலாக்கறி சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பலா பிஞ்சு எடுத்துக்கோங்க. கத்தி கையில எல்லாம் நல்லா எண்ணெயை தடவிட்டு பலாக்காயை ரெண்டா நறுக்கி நடுவுல இருக்கிற பகுதியை வெட்டி எடுத்துருங்க. தோலையும் வெட்டி எடுத்து ஒரே சைஸ்ல கட் பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வடச்சட்டியில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா குருமிளகு, 6 வரமிளகா சேர்த்து வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வடச்சட்டியில எண்ணெய் ஊற்றி உரிச்ச முழு சின்ன வெங்காயத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு நறுக்கின தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச பலாக்காயை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடியும் தூவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மஞ்சள் தூள், இது வீட்டுல அரைச்ச பிரியாணி மசாலா, நீங்க கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு அடுப்பை ஸ்லிம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் பலாக்கறியில சேர்ந்து சூப்பர் டேஸ்ட் ஆயிடும். கடைசியா கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா மட்டன் சுவையெல்லாம் விட சூப்பரான டேஸ்ட்ல ஒரு பலாக்கறி சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.